எதிர்வருகின்ற 2026 தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் இந்தியாவை உற்று பார்க்கிற தேர்தலாக இருக்கிறது. காரணம், தமிழகம் பிற மாநிலங்கள் பொறாமைப்படுகிற வளர்ச்சியை தொற்றிருக்கிறது. கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக அந்தஸ்து, தொழில்துறை, மருத்துவத்துறை, சாலைகள் வசதி மேம்பாடு, தனிமனித பொருளாதார உயர்வு என்று எல்லா மட்டங்களிலும் தமிழகம் இந்தியாவிலே தலைசிறந்த மாநிலமாக திகழ்கிற காரணத்தினால் மீண்டும் தமிழகத்தில் அதே நல்லாட்சி மலர வேண்டும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி ஆட்சியில் அமர வேண்டும். அதன் மூலமாக தமிழகம் மீண்டும் மென்மேலும் பல்வேறு துறைகளில் வளர்ந்து இந்தியாவின் முதன்மை மாநிலம் என்ற நிலையை மாற்றி உலகின் முதன்மை மாநிலமாக மாறுகிற சூழலை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இன்னைக்கு தேர்தல் களத்தை பார்க்கிற பொழுது மதசார்பற்ற இந்த திமுக ஆட்சியை வீழ்த்திவிட்டு சதிகாரர்கள், தமிழினத்தின் விரோதிகள், தமிழ் சமுதாயத்தின் வளர்ச்சி மீது பொறாமையும் பகைமையும் கொண்டவர்கள், அவர்களுக்கு துணை போகிற சதிகார நரிகள், புதிதாக அரிதாரம் வேஷமிட்டு அரசியல் அவதாரம் எடுத்திருப்பதாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள், இந்த தமிழர்களின், திராவிடர்களின் பகைவர்களாகிய ஆரியர்களை முதுகில் சுமந்து வருகிற கூட்டணி கட்சிகள், இவைகளெல்லாம் அடையாளம் காண நாம் தவறிவிடக்கூடாது என்பதற்காக இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். மிக மிக கவனமாக இந்த தேர்தலை தமிழ் சமுதாயம் எதிர்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வட மாநிலங்கள் எந்த வளர்ச்சியும் இல்லாததற்கு போனதற்கு முக்கிய காரணம் கல்வி அறிவு இன்மை, மதவெறி, மத கலவரம், ஆட்சியாளர்களின் அராஜக போக்கு, இவைகள்தான் அதற்கு முக்கிய காரணம். ஆனால் தமிழ்நாடு எந்த மத கலவரங்கள் இல்லாமல், இனக்கலவரம் இல்லாமல், அது அமைதியான சூழலில் அடுத்தடுத்த வளர்ச்சி திட்டங்களை நோக்கி, நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்கள், மாநகராட்சி பெருநகர வளர்ச்சி திட்டங்கள், மக்களுக்கு தேவையான குடிநீரை தமிழகத்தின் மூலை வரைக்கும் எடுத்து செல்கிற பெருமுயற்சி, சாலைகளே இல்லாத தமிழகம் போன்ற வளர்ச்சி பாதைகளில் தமிழ்நாடு கவனம் செலுத்தி வருகிற பொழுது இவர்கள் தமிழகத்தை மீண்டும் வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு போய்விட வேண்டும் என்கின்ற சூழ்ச்சி வலையை பின்னி, அந்த சூழ்ச்சி வலையிலே அஇஅதிமுக என்ற திராவிட இயக்கத்தை காவு கொண்டு அவர்களை மிரட்டி பணிய வைத்து அவர்கள் முதுகில் ஏறி பாசிச சக்தியாக இருக்கிற வட மாநிலத்தை மதக்கலவரங்களால் நாசம் செய்துவிட்ட இந்தியாவையே உலகில் தலைகுனிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பாசிச பாஜகவுக்கு சுமை தூக்கிகளாக அஇஅதிமுக மாறியிருக்கிற காரணத்தினால் அந்த கட்சி தனது நம்பகத்தன்மை இழந்திருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிராக வட மாநிலங்களில் அன்றாடம் நடக்கும் கலவரங்கள், பள்ளிவாசல்களில் பாங்கோஸ் எழுப்ப முடியாது, தப்பித்தவறி எங்கேயாவது பொது இடத்தில் தொழுதுவிட்டால் அவளை அடித்து உதைத்து சிறைக்கு தள்ளக்கூடிய கொடுமை, ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்ட சிலர்கள் கங்கா நதியில் போட்டில் பயணிச்சுட்டு நோன்பு திறந்த காரணத்தினால் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். எல்லாத்துக்கும் மேலாக நல்லா யோசிச்சு பாருங்க, கொரோனா காலத்தில் மலேசியாவிலிருந்து வந்த அப்பாவி முஸ்லீம்களையும் ஆண்களையும் பெண்களையும் தப்லீக்கு வந்தவர்களை குரானாவை பரப்பினார் என்று பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவர்களை சிறையில் அடைத்தார்கள். கடந்த ரமலானில் உத்தம்பூரில்
ரமலான் தொழுகை நடத்தக்கூடாது என்று ஊரே விட்டு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை வெளியேற்றினார்கள். பின்னர் நீதிமன்றம் தலையிட்டு காவலர்களுக்கு உத்தரவிட்டு உரிய பாதுகாப்பு கொடுத்து தொழுகை நடத்தப்பட வேண்டும், முஸ்லிம்கள் ஊரை விட்டு வெளியேறக்கூடாது, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொந்த நாட்டிலே, சொந்த மண்ணிலே, ஒரு மதச்சார்பற்ற நாட்டிலே ஒரு சமுதாயம் தான் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற பிறநாளை கூட, ரம்ஜான் பண்டிகை கூட கொண்டாட விடாமல் தடுக்கிற பெரும் பகை கூட்டம் கிறிஸ்துமஸ் விழாவின் போது சர்ச்சுகளிலே வேதாலயங்களில் புகுந்து சர்ச்சுகளை அடித்து உடைத்து அங்கே பிரசங்கம் செய்ய விடாமல், பூஜை நடத்த விடாமல் கலவரம் செய்தார்கள். இப்படிப்பட்ட கொடியவர்கள் தனது தமிழகத்தில் இங்கேயும் புகுந்து மத கலவரத்தை ஏற்படுத்தி தமிழகத்தை நாசக்காடாக்க திட்டமிட்டார்கள். அதற்காக அவர்கள் பெரிய சதி வலையை பின்னினார்கள். மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற சிக்கந்தர் தர்காவையும் அங்கே இருக்கிற திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கும் இருக்கிற பந்த பாசத்தை, அது பந்தமான உறவு, பாசமான உறவு, அதன் பக்தர்களாகிய இந்து சமுதாய சகோதரர்கள் இந்த சிக்கந்தர் தர்காவை உரிமை கொண்டாடுகிற முஸ்லீம்களில் ஒரு சாரார், இரு சாராரும் மட்டுமல்லாது அங்கு வாழ்கிற அனைத்து முஸ்லீம்களும் ஒற்றுமையாய் வாழ்கிறார்கள். ஒற்றுமை என்றால் மாமன் மச்சான், அத்தா மாமா என்று உறவு சொல்லி அழைக்கிற மிக நெருங்கிய உறவாக வாழ்கிற பொழுது அந்த உறவினுடைய ஆழத்தை தாங்கிக் கொள்ள முடியாத இந்த பாசிச பகைவர்கள் வயிற்றெரிச்சலின் காரணமாக முஸ்லீம் இந்துக்களில் இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்களே, இது நமது கொள்கைக்கு விரோதமாயிட்டே என்று திட்டமிட்டு அங்கே கலவரத்தை மூட்டி புதிதாக தீபத்தூணை கண்டுபிடித்து, அது தீபத்தூண் அல்ல, அது எல்லைக்கல், மலையில் இருக்கக்கூடிய சர்வே பில்லர் என்று சொல்வார்கள், அந்த சர்வே பில்லரில் தீபம் ஏற்றி ஆக வேண்டும் கலவரம் செய்தார்கள். அங்கே ஆயிரக்கணக்கான பாசிச சக்தியில் ஒன்று திரட்டி அங்கே இருக்கிற தர்காவை அகற்றுவோம், தீபம் ஏற்றுவோம் என்று அவர்கள் முழக்கமிட்டார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு முறையாக நீதிமன்றத்தை நாடி அதில் வெற்றியும் கண்டு இன்றைக்கு அந்த கலவரம் தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தீய சக்திகள் அவர்களை சுமந்து வருகிற கட்சியாக அஇஅதிமுக மாறியிருக்கிற காரணத்தினால், எப்பா எங்களுக்கு நிம்மதியாக விட்டால் போதும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிம்மதி எங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஜாதி மத பேதங்கள் இல்லை, ஒரு வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க, எல்லாரும் ஒருவரை புரிஞ்சு கொண்டு வாழ்கிறோம். இந்துவாக இருக்கிறார், கிறிஸ்தவராக இருக்கிறார், முஸ்லீமாக இருக்கிறார், அவரவர் மார்க்கம் அவரவருக்கு, அவரவர் பண்டிகை அவரவருக்கு, மகிழ்ச்சியில் எல்லோரும் ஒன்றாக கலந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட அழகிய ஒரு நாட்டை சீரழிக்க பாஜக சதி திட்டம் தீட்டி தமிழகத்தின் அமைதியை கொள்ளை கொள்ள வந்திருக்கிறது. மாறாக தமிழகத்தில் இருக்கிற வளங்கள், கனிம வளங்கள், தமிழகத்தில் உள்ள வளர்ச்சிகளை யாவும் அவர்களை கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது. எப்படியாவது தமிழகத்தை வென்றுவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்த முதல் முயற்சி அஇஅதிமுகவை காவு கொள்வது. முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் கடந்த காலத்தில் அவர் செய்த ஊழல்களை மோப்பமடித்து கண்டுபிடித்து கொண்ட பாஜக அரசு அவரை மிரட்டி பணிய வைத்து இன்றைக்கு அவர் மூலமாக தமிழகத்தில் பாசிச பாஜக பசு வேடம் போட்டு வந்திருக்கிறது. சொந்த மக்கள் சக்தி இல்லாத ஒரு கட்சி அஇஅதிமுக போர்வையிலே தேர்தலை தமிழகத்தில் சந்திக்கிறது. ஆகவே அஇஅதிமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் பாஜகவை ஏன் நீங்கள் சுமக்கிறீர்கள் என்ற கேள்வியை நான் எழுப்புகிறேன். இந்த பாஜக தான் உங்கள் கட்சியை துண்டு துண்டாக உடைத்தது. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மரணத்திற்கு பிறகு அவர் மரணப்படுக்கையில் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதே
எல்லா சதிவலையும் பின்னிவிட்டார்கள். சசிகலா அம்மையார் நல்ல ஆளுமையான சக்தி தான். ஏனென்றால் ஜெயலலிதா அம்மையாரோடு நெருக்கமாக இருந்து நிர்வாக திறமைகளை வளர்த்து கொண்டவர். நாட்டின் அரசியல் சூழலுக்கு ஏற்றவாறு காய்களை நகர்த்த சக்தி பெற்றவராக இருந்தார். அதிகார மட்டங்களை இயக்கக்கூடிய சக்தி படைத்தவராக இருந்தார். ஆகவே அவர் இருந்தால் தமக்கு பணிய மாட்டார் என்கிற காரணத்தினால் அவருடைய வழக்கில் அவரை அவசர அவசரமாக தீர்ப்பு கொடுத்து சிறையில் அடைத்தார்கள். பின்னர் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அவர் தான் சிறைக்கு போவதற்கு முன்பாக எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கினார். பின்னர் எடப்பாடியார்களை பலகீனப்படுத்துவதற்காக ஓ பன்னீர்செல்வத்தை தூண்டிவிட்டு முன்னாள் முதல்வராக இடைக்கால முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடியாருக்கு எதிராக இயக்கத்துக்குள்ளேயே புரட்சி செய்தார். பின்னர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு அதிமுக மீண்டும் பலகீனப்படுத்தினார்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் ஒரு சாரார் அந்த கட்சியை விட்டு வெளியேறினார்கள். பின்னர் எடப்பாடியார் அவரது குழுவினர் மட்டுமே இருக்கிறார்கள் இப்பொழுது அதிமுகவில். இந்த அதிமுகவை முற்றிலுமாக கதையை முடித்துவிட வேண்டும் என்ற திட்டத்தோடு மிரட்டல் துணையிலே அவர்களிடத்தில் இந்த தேர்தலுக்கான கூட்டணியை உருவாக்கி, ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்துவிட்டு தனியாக போட்டியிட்டது. தனியாக மீன்ஸ் அவர்களோடு தமிழகத்தைச் சேர்ந்த கட்சிகளோடு மதசார்பற்ற கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து எதிர்கொண்டது. ஆனால் அதே பாஜக அஇஅதிமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்மளை கைவிட்டுவிடக்கூடாது என்பதற்காக கடந்த கால வழக்குகளை தோண்டி எடுத்து மீண்டும் எடப்பாடிகளை மிரட்டி டெல்லிக்கு வரவழைத்து மிரட்டி கூட்டணி அமைத்து இன்றைக்கு தேர்தல் களத்தில் போட்டியிடுகிறது என்றால் அஇஅதிமுகவுடைய சகோதரர்களே, ஒரு இரட்டை இலை விசுவாசிகளே, அம்மையாரின் விசுவாசிகளே, எம்ஜிஆரின் விசுவாசிகளே, இதில் எங்கே உங்களுடைய மதசார்பற்ற தன்மை, எங்கே உங்கள் திராவிடம் எங்கே இருக்கிறது, உங்கள் மதசார்பற்ற தன்மை எங்கே இருக்கிறது? திருப்பரங்குன்றத்திலே போட்டியிடுகிற ராஜன் செல்லப்பா அஇஅதிமுக வேட்பாளர் திருப்பரங்குன்றத்திலே தீபத்தூண் ஏற்ற வேண்டுமா? அப்படி என்றால் நீங்கள் இரட்டை இலைக்கு வாக்களிங்கள் என்று ஹெச் ராஜா போன்று பகிரமாக தேர்தலில் பிரச்சாரம் செய்கிறார் என்றால் நீங்கள் யார்? நீங்கள் ஏன் இவர்களை கட்டுப்படுத்தவில்லை? அப்படி என்றால் அஇஅதிமுக பேர் அறிவிக்காத பாஜகவாக மாறியிருக்கிற காரணத்தினால் தமிழக மக்கள் இந்த அஇஅதிமுகவை புறக்கணிக்க வேண்டும். இந்த தேர்தலில் அவர்களுக்கு பாடத்தை புகட்ட வேண்டும். நாம் அஇஅதிமுகவுக்கு பகைவர்கள் அல்ல, திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆளலாம் என்று கருத்தில் உள்ளவர்கள் தான் நாம். திராவிட கட்சிகள் உள்ள போட்டி இருந்தால் பரவாயில்லை, ஆனால் மாறாக பிஜேபி என்ற இந்த அரக்கன் அஇஅதிமுகவை பின் முதுகுப்புறமாக கத்தி வைத்து மிரட்டி வழிப்பறி செய்வதை போன்று அஇஅதிமுக கூட்டணிக்கு உடன்படிக்கை செய்ய வைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடியாரை முன்னிறுத்தி இரட்டை வாக்களை அவர்கள் தனக்கு கபலீகரம் செய்து கொள்கிறார்கள். ஆக அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். தமிழகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தமிழகம் அமைதி பூங்காவாக வளர்ச்சியை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்து செல்கிற நல்ல நாடாக தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த திறம்பட இந்த ஆட்சியை கொண்டு செல்கிறார். ஆகவே எங்கள் வேண்டுகோள், அஇஅதிமுகவை புறக்கணிச்சுங்க, சுத்தமாக புறக்கணிச்சுங்க. இல்லை என்றால் இவர்கள் வாக்குகளை பாஜக வாங்கி தமிழகத்தில் எங்கள் வாக்கு சதவீதம் இத்தனை என்று 1.5% கூட வாக்கு சதவீதம் இல்லாத பாஜக அஇஅதிமுக கூட்டணி வைத்து அந்த கூட்டணி வாக்கை தன் வாக்காக கணக்கில் காமித்து 10% வாக்கு பிஜேபி வாங்கியிருக்க என்று போலியாக கணக்கு காண்பிக்கிறார்கள். அது ஒரு மாயை. அந்த மாயை உடைக்க வேண்டும் என்றால் அஇஅதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாளை அஇஅதிமுகவுடைய பொறுப்பாளர்கள் இந்த பிஜேபியோடு எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டார்கள். அடுத்தாற்போல அடுத்த பேராபத்து இந்த தமிழகத்துக்கு வந்திருப்பது இந்த போலி நடிகன், போலி அரசியல்வாதி பிஜேபியினுடைய கோர முகத்தை அரிதாரம் பூசி ஏமாற்றி தன்னை அப்பாவி போலவும் தான் தூய ஆட்சி கொண்டு வரப்போவது போலவும் திமுக என்ற தீய ஆட்சியை ஒழித்துவிட்டு தூய ஆட்சியை கொண்டு வரப்போவதாக
வேஷம் போட்டு வந்திருக்கிற நடிகர் விஜய். இவர் நடிகர் விஜய் மட்டும் நடிகர் தான். இப்பவும் அரசியலிலும் நடிகர் தான். அவர் திரைத்துறையிலும் நடிகர் தான். இந்த நடிகர் இவர் எடுத்த மாத்திரத்திலே தமிழகத்திலே எந்த இடைத்தேர்தலும் போட்டியிடலை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் போட்டியிடலை, இடைத்தேர்தல்களையும் போட்டியிடலை. நேரடியாக 2026 நான் முதல்வராகி விடுவேன், நான் முதல்வராகி விடுவேன் என்ற ஆசையோடு இல்லை, வெறியை மண்டையில் ஏற்றிக்கொண்டு அவர் பேச்சில் ஆணவத்தை பார்த்தாலே தெரியும். தனது கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அங்கிள் நீலாம் லோ கிளாஸ், விஜய் லோ கிளாஸ் என்பதற்கு இதை விட பெரிய வார்த்தை தேவையில்லை. நீ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆகிட்ட, அரசியல் தலைவர் என்று தன்னை அடையாளம் காண்ப விரும்புபவர்கள், நாகரிகமான வார்த்தை உனக்கு தெரியாது அப்படின்னா நீ ஒரு சல்லிப்பையா. விஜய் ஒரு சல்லிப்பையா அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு வார்த்தை ஸ்டாலின் அங்கிள் என்னைக்கு சொன்னானோ அன்னைக்கே நான்லாம் ஒரே வார்த்தை முடிவு பண்ணேன், இவன் அன்ஃபிட், இவன் சல்லி பையன், அரசியலுக்கு லாயக்கு இல்லாத. குற்றச்சாட்டு யாரும் சொல்லலாம், அது தப்பு இல்லை. அரசியலில் ஆட்சியாளர் மீது குற்றச்சாட்டை சொல்வது, அதற்கான ஆதாரங்களை அடுக்கடுக்காக தூக்கி போடுவது, மீடியா முன்னாடி விளாசி தள்ளணும், அது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் கண்ணிய குறைவான வார்த்தைகளை, உன் வயசு என்ன எப்பா விஜய், உன் வயசு என்ன, அவருடைய வயசு என்ன, அவருடைய அரசியல் அனுபவம் என்ன, நீ மிஸ்ஸான உனக்கு அந்த மிஸ்ஸா என்ற வார்த்தைக்கு அப்ரிவேஷனாக உனக்கு தெரியுமா? மிஸ்ஸா எம்ஐஎஸ்ஏன்னு இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு அப்ரிவேஷனாக உனக்கு தெரியுமா? அந்த மிஸ்ஸால் அடி உதை வாங்கி சிறைக்குள்ளே 1 வருடம் சிறைக்குள்ளே, அதில் நிறைய பேர் செத்தும் போனாங்க. அப்படிப்பட்ட சிறை அடக்குமுறைக்கெல்லாம் எதிராக தன் தந்தையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேறு மாதிரி நின்று வளர்ந்தவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், அவருடைய விழுதுகளாக, அவர்களெல்லாம் வேர்களாக இருந்து அவர்கள் விழுதுகள், பலமான விழுதுகளாக நின்று வளர்ந்தவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காங்க, ஒரு மேயராக, சென்னை மேயராக இருந்திருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, திமுகவுடைய இளைஞரணி செயலாளராக பல ஆண்டுகள் இருந்திருக்கிறாரு. திமுக இளைஞர் பட்டாளர் ஒரு கட்டத்தில் நக்கீரன் ஆர்டிகிள் எழுதுனாங்க, சேலம் மாநாட்டில் 50 வயசுக்கு கீழே யாரையுமே காணலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டே எழுதினாங்க திமுக மாநாட்டில். அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி பொறுப்பாளர் நெல்லையில் தான் பெரிய இளைஞரணி மாநாடு நடந்துச்சு. ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை குறிப்பிட்டு இளைஞர்கள் மீது கவனம் செலுத்தி இளைஞர் பட்டாளத்தை உருவாக்குனாங்க. இளைஞர் பட்டாளம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, மதச்சார்பற்ற இளைஞர் பட்டாளம். அவங்க அவங்க ஒரு மதத்தை போற்றுவார்கள், ஆனால் மதவெறிகளாக இருக்கலை. அதே நேரத்தில் நல்ல கல்வியறிவு சிந்திக்கக்கூடியவர்களாக பட்டாளங்களை உருவாக்கி பெரிய அனுபவத்தை கொண்டவர் மு க ஸ்டாலின் அவர்கள். அவரை போய் நீ என்ன சொல்கிற, அங்கிள் ஸ்டாலின் அங்கிள்ங்கிறே, நாங்கள் திமுககாரங்களாம் கிடையாது, ஆனால் சொல்லணும்ல, மரியாதையாக பேசணும். உங்களுக்கு மரியாதை தெரியாது விஜய், உங்களுக்கு மரியாதை தெரியாது. நான் தன்னை தவிர எவனுமே பெரியவன் இல்லைன்னு ஒருத்தன் எப்போ நினைக்கிறான், தனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறனும், என்னை விட பெரிய எவனும் இல்லைன்னு நினைக்கிறனும், உலகத்தில் விளங்குனா சரித்திரமே கிடையாது. உனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற, என்ன தன்னை விட பெரிய யாருன்னு நினைக்கிற, உன் மைண்டில் எப்படி ஏறி இருக்கு அப்படின்னா, நான் எல்லா வீட்லேயும் நான் இருக்கேன், விஜய் எல்லா வீட்லையும் இருக்கேன். எந்த வீட்டிலடா இருக்க நீ? நீ எந்த உலகத்தில் மேலே இருக்க? நீ எந்த உலகத்தில் வாழ்கிற? சினிமா உலகத்தையே நம்பிக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இங்கே அரசியலில் வந்துட்டு எல்லா வீட்லேயும் விஜய் இருக்கான். எங்கள் வீட்டில் விஜய் இல்லை, விளக்குமாறு தான் இருக்கும். விளக்குமாறு இருக்குது, பிஞ்சுரும் விளக்குமாறு. உன்னமா வழிகட்ட தலைவனுக்கெல்லாம் எங்கள் வீடுகளில் இடமா? இது கட்டறிந்த சமுதாயம் நிறையா இருக்குது. ஆனாலும் இந்த தேர்தலுக்கு நன்றி சொல்லணும் விஜய் அவர்களே, உங்களுக்கும் நன்றி சொல்லணும். நீங்கள் ஒவ்வொரு ஆடியோ லாஞ்சுன்னு சொல்லுவாங்க, இது வேற கூட்டம், வேற கூட்டம்னு சொல்லுவீங்க. அப்போது நான் எப்போவே யோசித்தேன், ஏதோ பிளான் வச்சுருக்கான், அதான் வேறங்கிறான். வேறன்னா என்ன? அப்படியே இந்த சினிமா கூட்டத்தை ரசிகர் கூட விசில் அடிக்காம குஞ்சியை வச்சுக்கிட்டு அப்படியே நாட்டை பிடிச்சிடலாம்னு நினச்சிட்டு கனவு உலகத்தில் மிதந்துட்டு இங்கே இங்கே உள்ள மீடியாக்கள், நிறைய மீடியாக்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி சட்டை போட்டார், டவுசர் போட்டார், ஃபுல்கை சட்டை போட்டிருக்காரு, இந்த சட்டை போட்டிருக்காரு, அந்த பேண்டு போட்டிருக்காரு, கேட்டை திறந்துட்டார், காரில் வலது கால் உள்ளே வச்சுட்டாரு,
உட்காந்துட்டாரு. காரு ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. காரு நகருது. உள்ள ஏசிய போட்டாச்சு. என்னடா கூத்து! நீ போறது, வர்றது, நடக்கிறது, மூச்சு விடுறது, சைக்கிள் ஓட்டுறது, பஞ்சர் ஓட்டுறது, இதெல்லாம் மீடியால சொல்ல வச்சு, உலகத்திலேயே நீ தான் அதிசய மனிதன் மாரி மீடியா வச்சு சொல்ல வச்சு, போற இடத்தெல்லாம் காச குடுத்து, உன்னுடைய உன்னுடைய ரசிக குஞ்சுகள ரோடா ஓட விட்டு, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, மக்களை முட்டாளாக்கி நீ காமிச்ச பாரு! அப்பதான் நான் ஆண்டவனுக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவா நல்ல வேளை இவனுக்கு இவ்வளோ கூட்டம் உள்ள இருந்திருக்கான். தமிழ்நாட்டுக்குள்ள. ஸ்டாலின் அப்பப்போ சொல்லும் இந்தியா தமிழ்நாடு கல்வியில முன்னேறது எப்படின்னா, இவங்க எப்படி அகாடமிக் எஜுகேஷன்ல முன்னேறிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, சோசியல் கல்வி, சமூக கல்வி இருக்குல்ல, அதுல வந்து தோத்துருக்கோம். என்னன்னா, ஒரு பெரிய மூட கூட்டத்த, மடையர்கள் கூட்டத்த, வெறி பிடிச்சவர்கள், மனநோயாளி மாரி இருக்கிற கூட்டத்த உருவாக்கியிருக்காரு விஜய். அப்படின்னா இதை கண்டுபிடிக்காம உளவுத்துறை எப்படி ரிப்போர்ட் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. உளவுத்துறை வந்து அரசியல் சக்தியாக உருவாகலாம் என்று போட்டுக்கலாம் ஒழிய, ஆனா பெரிய மடையர்கள் கூட்டம், பைத்தியங்கள் ஆணும் பெண்ணும் சினிமா பைத்தியம் முத்தி அலைகிற நிஜ வாழ்க்கையை சினிமா தான் நிஜ வாழ்க்கையை நம்புறாங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட் போட்டாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியல. அப்படி அப்படி போட்டிருந்தா பள்ளிக்கூடங்கள்லயே என்ன செஞ்சிடலாம் நம்ம அழகா காலேஜ் படிக்கிற காலங்கள்ல இவரோட கொஞ்சம் கொஞ்சமா மண்டையில இந்த மாதிரி சினிமா வெளியே எடுத்து, ஏன்னா இதெல்லாம் படிக்கிற பையன்கள் நிறைய இருக்காங்க, படிக்கிற பெண்கள் இருக்காங்க. அவர்களுக்கு அவரோட அறிவையும் திறனையும் வேற பக்கம் கொண்டு போய் இவன் மேல பைத்தியமா இருக்காதீங்கடா, இவன் ஒரு போலி ஏமாத்துக்கார பையா, இவன் எந்த தகுதி இவனுக்கு கிடையாது, ஒரு 10 நிமிஷம் சொந்தமா இவனுக்கு எதுவும் பேச தெரியாது, எழுதி கொடுத்தது கூட வாசிச்சுட்டு ஒரு பேப்பர் கீழே விழுந்துட்டுன்னா தடுமாறி குடிகாரன் தடுமாறாம தடுமாறி போய் இந்த பேப்பர் எடுத்து உளறி மண் அரிப்ப மீன் அரிப்புன்னு சொல்றான். அப்பவே எனக்கு இவனை பார்த்தா, நான்லாம் வாத்தியாரா இருந்து இவன் மாணவரா இருந்தாலும் மண்டையில கொட்டி மண்டையை வீங்க வச்சிருவேன். அப்படி ஒஸ்டா வந்து பல 1000 பேர் நிக்கிற இடத்துல மீன் அரிப்புங்கிறான். ஒரு 5 நிமிஷம் பேசுறான், தப்பு தப்பா பேசுறான். இவெல்லாம் ஒரு தலைவர். இந்த கூட்டத்தை அப்படியே என்ன செஞ்சிருக்கான், வழிகட்டு வச்சிருக்கான். இந்த கூட்டம் யாரும் இப்ப அடையாளம் தெரிஞ்சுட்டு, அதனால 2026 தேர்தல் வந்து எங்களுக்கு ஒரு தெளிவான பிக்சரை தந்திருக்கு. இந்த நாட்டுல வந்து நிறைய பேர் தப்பா போயிருக்காங்க. இளைஞர்கள், இளம்பெண்கள், இவர்கள் வந்து அறிவில்லாம இந்த நடிகர் மீது உள்ள மோகத்தால் நாசமா போறாங்க அப்படிங்கிறது. எப்படிப்பட்ட ஆளு பாருங்க. இந்த நாட்டுல எனக்கு முடியல, வேதனை, ஏதோ ஒரு நோய் அல்லது கடன் சுமைனா கூட என் உயிரை நானே மாய்த்து கொள்வதற்கு கூட அனுமதி இல்லை. சூசைட் பண்றது கூட நாட்டு சட்டப்படி குற்றம். சூசைட் பண்றது நாட்டு சட்டப்படி குற்றம். நீ கரூர்ல போன 42 உயிர்களை பலி வாங்கிட்ட. 42 உயிர்களை பலி வாங்கிட்ட. பலி வாங்கிட்டு டேய், உலகத்திலே இப்படி ஒரு கேவலமான தலைவரை இந்த சமுதாயம் இன்னைக்கு போய் நீ பார்க்கவும் கூடாது. நாங்க தாண்டா பார்த்தோம், கரூர்ல பார்த்தோம்டா. ராத்திரி தப்பிச்சு விட்டா போதுன்னு ஓடி திருச்சி ஏர்போர்ட்ல பத்திரிக்கையாளர் கத்துறாங்க. 40 பேர் செத்துட்டாங்கடா, கொன்னுட்டேடான்னு கத்துனாரு பத்திரிக்கையாளர். காதுல வாங்காத மாதிரி திருப்பி ஓட்டம் ஓடி போய் பனையூர்ல போய் படுத்துக்கிட்டான், ஃப்ளைட் ஏறி போய். அங்க 42 உயிரை இழந்ததுக்கு உன்கிட்ட எந்த வருத்தமும் உனக்கு தெரியல. மாறாக உன் மேலே விட இன்னொரு கோவம் என்ன, நான் எப்படி கூட்டத்தை உருவாக்கிட்டேன்னா, விஜய் அண்ணாவை கிட்ட இருந்து பார்க்குற பாக்கியம் வேற கிடைக்குமா? என் பிள்ளை தான் அதுக்கு விலைனாலும் அது பரவாயில்ல. என் மேவன் செத்தாலும் பரவாயில்ல, என் மேவன் விஜயை பார்க்க சந்தோஷமா இருக்குல்ல. அவங்க முதலமைச்சர் ஆகணும் தானே என் பிள்ளை செத்தான். இப்படி கெட்ட வார்த்தையாக வந்துடும். இப்படி கேடு கட்ட பொட்டையும் ஆணையும் உருவாக்கி வச்சிருக்கான் இவன். அவளும் உருவாகியிருக்காளுங்க. மனித உயிர் உங்களுக்கு அவ்வளோ மலிஞ்சு போச்சாடா? மனிதர் உயிர் மலிஞ்சு போச்சாடா? உங்களுக்கு தெரியுமாடா நாட்டு சட்டம் என்னன்னு? ஏன் முட்டா போயிடலாம் டிவிக்கே கூட்டங்களா? அதாவது தாளகத்தில் ஒரு பிச்சைக்கார தர்மம் எடுக்கிற யாருமே கிடையாது. அவருக்கு பிச்சைக்கார வாட்டிலே வளர்த்து கிடப்பார். அந்த பிச்சைக்கார ரயில்வே ட்ராக்ல ஒருத்தன் குத்தி கொண்டு விட்டான். எதுக்காக குத்தி கொண்டு விட்டான்? அவன் பிச்சைக்காரன், அவனுக்கு யாருமே இல்லைன்னு அரசாங்கம் சும்மா இருக்கல. அப்போ இன்ஸ்பெக்டர் காசிங்கிறவர் தாளையத்து இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க.
அதுக்கு வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி அவன் ஒரு குடியார பையன் தண்ணியை போட்டுட்டு என்ன செஞ்சிருக்கான், பிச்சைக்காரன்ட்ட போய் சண்டையை போட்டு பிச்சைக்காரன் ஐயோ பாவம் தர்மம் எடுக்கிறவரை போய் குத்தி கொண்டு விட்டான். அதை அவர் கண்டுபிடிச்சார். எதுக்கு சொல்லுவான் தெரியுமாடா, நாட்டில் யாருமே இல்லை அனாதையாக இருந்தால் கூட அவன் உயிருக்கும் அரசாங்கம் பொறுப்பு. ஆனால் நீ கண்ணை பொத்திட்டு 15,000 பேர் இருக்கிற இடத்துக்குள்ள மொத்தமே 60 இடத்துக்குள்ள 22-20 அடி வண்டி பஸ்ஸை உள்ளே தூக்கிட்டு வந்து டே கதற கதற நீ கொன்ன. சாதாரண கொலை கிடையாது. உனக்கு நாட்டு சட்டம் வந்து உன்னை பின்னாடி எவனோ அயோக்கிய கட்சிக்காரன் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உன் மேலே உண்மையில உறுதியாக நடவடிக்கை எடுக்கலை. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் திமுக அரசை. உன்னை கைது பண்ணாமல் உனக்கு எஸ்கேப் சேம்பர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நீ தப்பிச்சு ஓடிட்ட. உடல்ல இருந்து மலமும் ஜலமும் தாய்மாருக்கு வந்திருக்கு. பச்சை பிள்ளை உடலை சிதறிட்டு மேலேருந்து விழுந்து பிள்ளை உடலை பிச்சிட்டான். ஆனால் பொறுக்கி பயல்க நீங்கள் யாரோ அமைச்சர் ஆளை விட்டு உள்ள கலவரத்தை முட்டி இந்த கொலைக்கெல்லாம் காரணம் அவர் நெரிசலுக்கு காரணம்னு செந்தில் பாலாஜியை கூட்டம் தப்பிக்க பார்க்குறீங்கடா. நன்றி கெட்ட பெயர் நீலாம். இவனெல்லாம் அரசியலில் அடியோடு தாவேக்காவை கட்சியை எரிச்சிடணும். இந்த தேர்தலில் இவனை அடையாளம் தெரியாமல் ஒழிக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், ஏன் இவ்வளோ வார்த்தைகளை பயன்படுத்துன்னு கேட்டால், என்னால் தாங்கிக்க முடியல. 42 உயிர் எம்மா, எனக்கு அது கற்பனையே பண்ண முடியல. நானும் யோசிச்சு பார்க்க. ஏன்னா நாங்களாம் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணுறோம். ராத்திரி 1 மணி 2 மணிக்கு ஃபோன் அடித்தாலும் எங்கே கிடந்தாலும் உயிர்களை தூக்கி கொண்டு காப்பாற்றிட்டு வருவோம். அது மட்டும் இல்லை, சில ஊரில் எக்ஸ்ட்ரீம் வில்லேஜுகளை போனால் தாய்மார்களுக்கு வந்து பனிக்கூடம் உடஞ்சிரும். அந்த நேரத்தில் இதே வண்டியெல்லாம் உள்ளே வராது, பெரிய வண்டி உள்ளே போக முடியாது. எங்கள் ஆம்புலன்ஸ் போய் அந்த பிள்ளைகளை தூக்கிட்டு வந்து சில நேரங்களில் ஆம்புலன்ஸே டெலிவரி நடந்திருக்கு. உயிர்களை பார்க்கும். கொரோனா காலத்தில் எத்தனை பேரை காப்பாற்றி கொண்டு போட்டிருக்கோங்க இஸ்லாமிய இயக்கங்கள். நாங்கள்லாம் நிறைய ஆம்புலன்ஸ், சொந்த ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் நீ 42 உயிரை கொண்டு ஓட்டமாக ஓடி போயிட்டு 4 நாள் கழிச்சு வீடியோ போடுத. அதுவும் முதல்வர்கிட்ட சவால் விடுத. நான் இங்கே தான் இருக்கேன், என் ஆஃபீஸ்லாம் இருப்பேன், என் வீட்டில் தான் இருப்பேன், முடிஞ்சால் என்னை கைவிங்க. அப்போது நீ என்ன நினைக்கிறேன்னா, உன் கூட ஒரு மெண்டல் கூட்டம் ஒரு 1 லட்சம் பேர் மெண்டல் கூட்டம் இருந்தால் நீ நாட்டில் எத்தனை பேரெல்லாம் அடித்து வண்டியாட்டி கொண்டுட்டு போவ. உன் கூட வண்டியில் ட்ராவல் பண்ணி வந்த பைக் ரைடர்ஸ் எத்தனை பேர் விழுந்து செத்தான் எவனையும் நல்லா விசாரிக்க மாட்டேன். ஆனால் நீ ஆணவமாக போய் சுற்றிக்கிட்டு இருப்பேன்னா, இப்பேற்பட்ட தலைவர்களை இந்த நாட்டில் இவங்கெல்லாம் தலைவனே முதல்ல சொல்லக்கூடாது. மீடியா சகோதரர்களே, மீடியா உரிமையாளர்களே, நீங்கள் மீடியா தர்மத்தை பாதுகாத்துக்கிடுங்க. சரியான நேரத்தில் சரியான தலைவரை மக்களுக்கு அடையாளம் காட்டுவதும், இந்த மாதிரி போலிகளை முகத்திரை கிழிச்சு தோல் உரிச்சு இவங்கெல்லாம் இந்த அரசியல் கனவே அவனுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி நிலையை ஏற்படுத்தினா நான் உண்மையை சொல்கிறேன், நல்ல தாய் தந்தைக்கு பிறந்த ஊடகவியாளர்களுக்கு நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன். நல்ல தாய் தந்தை பிறந்த ஊடகவியாளர் தான் இதை செய்யணும். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இந்த 42 பேரில் உன் அக்காவோ தங்கச்சியோ இவனுக்கு விஜய்க்கு வக்காலத்து வாங்குற ஊடகவியல் இருக்கீங்களே, ஊடகவியலாளர்களே, உங்களுக்கு கேட்க, உங்கள் அக்காவோ தங்கையோ உன் குடும்பத்தாரோ இதே மாதிரி குடல் நசுங்கி சிதைந்து போய் இந்த விஜய் கண்டுக்காமல் ஓடிட்டா நீங்கள் என்ன செய்வீங்கிறதா உங்கள்கிட்ட கேள்வி வைக்கிறேன். விஜய்க்கு வக்காலத்து வாங்காதீர்கள். 2வது, இப்போ கிறிஸ்துவ வேஷம், இங்கே சுரூபத்தை போட்டுக்க வேண்டியது. இங்கே சிலுவையை கழுத்தில் போட்டுட்டு நார்களில் போய் ஓட்டு கேட்குறேன். கிறிஸ்தவர்கள் உனக்கு என்ன நினச்சிக்கிட்டே கிறிஸ்தவர்களை? டேய், நீ நல்லவனாடா. கிறிஸ்மஸ் பண்டிகை அன்னைக்கு வட மாநிலங்களில் கிறிஸ்தவ வேதாளம்லாம் அடித்து உடைச்சான். கிறிஸ்தவ மக்களை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட விடாமல் கொடுமை பண்ணான். நீ ஜோசப் செய்தானே தமிழகத்தை நீ பெரிய போராட்டம் நடத்திருக்கணும்ல. உன் சொந்த சமுதாயத்துக்கு கூட நீ குரல் கொடுக்கல. நீலாம் என்னடா கிறிஸ்தவம்? முதல்ல எங்கள் பாளையங்கோட்டை ஃபாதர் எமர்சன் சேவியர்ஸ் காலேஜோட ரெக்டர்னு நினைக்கிறேன். அவர் அன்னைக்கே 42 பேர் கொண்ட அன்னைக்கே சொல்லிட்டார், யூ மே நாட் பி அ கிறிஸ்டின். நீ கிறிஸ்டினாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இருக்க முடியாது ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறுகண்ணத்தை காட்டணும். அந்த நம்பிக்கை வந்து கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்குது. ஜீசஸ் என்றாலே கருணைன்னு இருக்குது. உனக்கும் கருணைக்கு என்னடா சம்மந்தம்? முட்டா பையில நீ 12 மணிக்கு நீ 8 மணிக்கு வாரன்ட்டு 3 மணி வரைக்கும் மக்களை வெயிலில் காய விட்டுட்டு இருக்க. பச்சை பிள்ளைய தண்ணி குடிக்காமல் அந்த பைத்தியக்கார பெண்கள்
நீ ஒரு அழகு, நீ எல்லாம் அழகுன்னு அவ்வளோ வேற நம்புறா பாரு. ஆண்டவனே! இது என்ன கேடு இது? மோசமான நிலையை உருவாக்கியிருக்க. வெயில்ல போட்டு காய விட குடிக்க தண்ணி கிடையாது. பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் ஒதுங்குவதற்கு இடம் இல்ல. சிறுநீர் கழிக்க கூட இடம் கிடையாது. சரீர் சாஞ்சு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உட்காரலாமா, தரலையா உட்காரலாம், அதுக்கும் வழி கிடையாது. நீ மாப்பிள மாறி இங்க 8 மணிக்கு புரோகிராம் பண்ணிட்டு, வீட்லேருந்தே சென்னையில 8 மணிக்கு கிளம்பியிருக்க. நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவன். ம். 2 கிறிஸ்தவன்னா எப்படி கல்வி அறிவு இருக்குன்னு தெரியுமா? உனக்கு என்ன கல்வி அறிவு இருக்கு முதல்ல? ம். 10 நிமிஷம் ஒழுங்கா பேசத் தெரியாது. 10 நிமிஷம் ஒழுங்கா பேசத் தெரியாது. நீ எல்லாம் கிறிஸ்தவன் வேஷம் போட்டுட்டு, எந்த கிறிஸ்தவ சமுதாய மக்கள் இங்க எந்த அளவுக்கு இங்கே இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு குடுக்குறாங்க. கிறிஸ்தவ சமுதாய மக்கள் வேண்டாம். ஆல்ரெடி வி ஆர் ஃபுல்ஃபில்டு. நாங்க தன்னிறைவோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு எல்லா உரிமைகளையும், சலுகைகளையும் இந்த தமிழகம் கொடுத்து, கல்வியில, மருத்துவத்தில தலைசிறந்து விளங்குற நிறுவனங்கள வச்சிருக்காங்க கிறிஸ்தவ சமுதாய மக்கள். அதுக்கு காரணம் யாரு? காரணம் யாருடா? மடப்பயல. இந்த திராவிட ஆட்சி. திராவிட ஆட்சி தான். ஆனா, இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு வெளிநாட்டுல வர பணத்த எல்லாம் ரத்து பண்ணணும்னு சொல்லி தனியா சட்டம் கொண்டு வந்து, அந்த மக்கள அ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்ல, ஃபெரா ஆக்ட்ல கொண்டு வந்து கிறிஸ்தவ சமுதாயத்துடைய கல்வி நிலையங்கள்லாம் கபலீகரம் பண்ற வேலைய பிஜேபி செய்றான். நீ கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் ஓட்ட பிரிச்சு பிஜேபி, அதிமுக கூட்டணி ஜெயிக்க வைக்கிறதுக்கு பின்புலமா நீ செயல்படுவ. நாங்க தமிழ்நாட்டு கிறிஸ்தவனும், முஸ்லிம்களும் கேனப்பையா. ம். உலகத்திலேயே எந்த தலைவர்களும் வந்து தமிழ்நாட்டுல வந்து நோம்பு கஞ்சி குடிப்பாங்க. நீ உலக அதிசயமா தொலைவாரன் தொழுகைக்கு வந்து நின்னுட்டு பள்ளிவாசல்ல ஏம்மா நடிகன். உன் நடிப்பு தொழுகையிலுமாடா? உன் கூட அந்த முட்டா கூட்டம் 4 தொப்பிமார் இருந்தா முஸ்லிம் சமுதாயம் ஏமாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? இந்த முஸ்லிம் சமுதாயம் ஏமாறாது. இந்த சமுதாயம் விழிப்பான சமுதாயம். நாங்க நெறைய பட்டுட்டோம். நெறைய பட்டுட்டோம். ஒண்ணு சொல்லிர்றேன். இந்த ஆட்சியில 1000 குறைகள் இருக்கலாம் திமுக ஆட்சியில. அது இல்லன்னு நாங்கலாம் மறுக்கல. திமுக ஆட்சியில இருக்கு. ஊழல் இருக்கா? இருக்கு. பத்திரிகைகள் நெறைய குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதையெல்லாம் நீ விமர்சிச்சு பேசு. ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நாங்க இந்த நாட்டுல, தமிழகத்தில கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இந்துக்கள், இன்னும் பிற ஏனைய மதங்கள், மத நம்பிக்கையற்ற மக்கள் எல்லாரும் நாங்க அண்ணன் தம்பியா பழகணும். அண்ணன் தம்பியா தான் நாங்க இருக்கணும். அதுக்கு இங்கே வந்து திமுக ஆட்சி, திமுக தலைமை மதச்சார்பற்ற கூட்டணி ஆட்சி தான் வேண்டும். ஆகவே வாக்காளர்களே, இவன தோல் உரிச்சிருங்க. இந்த பார்த்தீனிய செடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது காங்கிரஸ் செடின்னு சொல்லுவாங்க. பச்சையா செடி இருக்கும். வெள்ளை வெள்ளை பூவாகும். நெறைய அங்கங்க காய்ச்சி கிடக்கும். அது பார்க்க பசுமையாகும். வெள்ளை பூவான்னு தெரியும். ஆனா அது விஷச்செடி. அத வேரோட பிடுங்குறது மட்டும் இல்ல, வேரோட பிடுங்கி தீய வச்சிரணும். அதே மாரி தவேகா என்ற கட்சியை, அரசியல் கட்சியை, அந்த கட்சி இந்த தேர்தல வச்சு கொளுத்திரணும். இந்த விஜய் இந்த பக்கம் தமிழ்நாட்டுல வந்து அரசியலுக்கே திரும்பக்கூடாது. அவன் சினிமா பார்க்க ஓடட்டும். இந்த பைத்திய கூட்டம்லாம் திரையரங்குல போய் பாலாபிஷேகம் செய்யட்டும், விசில் அடிக்கட்டும், ஆடட்டும், பாடட்டும், கத்தட்டும், தியேட்டர் சிறைய கிழிக்கட்டும், ஆண், பெண்ணு கெட்டி பிடிச்சு உருளட்டும். அது நமக்கு போகட்டும். திரையரங்குக்குள்ள நடத்திக்கிடுங்க. தேர்தல் களத்துல வந்துட்டு, நீங்கள் தமிழக மக்களை உன்னுடைய திரை பிரபலயத்த வச்சு ஏமாத்த நினைச்சா, இது ஏமாறக்கூடிய சமுதாயம் தமிழ் சமுதாயம் இல்ல. ஆக இந்த தேர்தல் ரொம்ப ஆபத்தான தேர்தலா இருக்கு. ஏன்னா, இவன் ஓட்ட பிரிக்கிறான் விஜய். அறிவாளியான கிறிஸ்தவர்களே, சிறுபான்மை மக்களான முஸ்லீம்களே, நடுநிலையாளர்களே, தயவுசெய்து சிந்திங்க. நெறைய பேரு இப்ப புதுசா அவருக்கு வாய்ப்பு குடுத்தான்னா, புதுசா வாய்ப்பு குடுத்தானாங்கிறேன். எப்பா யாருக்குப்பா நீ வாய்ப்பு குடுப்ப? டேய் நான் கேட்கிறேன் ஒண்ணே ஒண்ணு. உன் பிள்ளைக்கு 3 வயசு. ஸ்கூட்டி, பைக்க ஓட்ட விடுவியாடா? உன் பிள்ளை இப்ப தான் தவழ்ந்துட்டு கிடக்கான். உன் பிள்ளைக்கு என்னன்னே தெரியாது. உன் பிள்ளைக்கு எந்திரிச்சு நிக்க சக்தி வந்த எந்திரிச்சு நின்னாலே போதும் ஸ்கூட்டி, பைக்க குடுத்து ஓட்ட விடுயா? உன் பிள்ளை செத்து போயிருன்னு கவலைப்படுவல்ல? அதே மாரி தான்டா இவன் அரசியலுக்கு வந்து ஒரு இடைத்தேர்தல்ல கூட நிக்க மாட்டேன்ட்டான். நேரடியா வந்து நிக்கிறான். எந்த அனுபவமும் இல்ல. வேட்பாளர் தேர்ந்தெடுக்க களவாணி பயா, கொலைகார பயா, பாலியல் சுரண்டல், கஞ்சா வியாபாரி, அ எல்லா பொறுக்கி பயலும். அதுவும் நானே பார்த்து, பார்த்து தேர்ந்தெடுத்த வேட்பாளர்ன்னு வேற சொல்றான். அட ஆண்டவனே! அ இதையும் இந்த கூட்டம் அப்படியே நம்பிக்கிட்டு, அவன் சொன்னதெல்லாம் கரெக்ட். நேத்து வரைக்கும் அதிமுக இன்னைக்கு விடிஞ்சா தாவேக்கால வேட்பாளரா நிக்கான். நேத்து வரைக்கும் பிஜேபியில இருந்தான். பிஜேபியில சீட்டு கிடைக்கணும் இங்க வந்து நிக்கான். இப்ப இவனெல்லாம் யாரு? அப்போ பாசிச சக்தி
எல்லாம் மேற வேஷம் போட்டு தாவேக்கார உள்ள உட்கார்ந்துருக்காங்க. விஜய் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கையாள். இவனுடைய திரைப்படங்கள்லாம் பாருங்க, ஆன்டி முஸ்லீமா தான் இருக்கும். ஆன்டி முஸ்லீம். இவன் சங்கிகளுடைய கையில என்னைக்கோ சிக்கிட்டான். இன்னைக்கு சிக்கல. இவன் என்னைக்கு இன்கம் டேக்ஸ்க்கு மோசடி செய்ய ஆரம்பிச்சானோ அன்னைக்கே சிக்கி, அதனுடைய பிரதிபலிப்பு தான் திரையரங்குகள்ல கொஞ்சம் கொஞ்சமா முஸ்லீமுக்கு எதிரான சிந்தனைகளை தமிழகத்துல ஊட்டு. இவன் ஒரு மாஸ் ஆக்டர்ங்கிற காரணத்தினால, இவன் ஏமாத்தி என்ன செய்றான், மக்கள்ட்ட வந்து அவனும் முஸ்லீம் ரசிகர்களையும் கையில வச்சுக்கிடுவான். முஸ்லீம் ரசிகர்களையே நம்ப வச்சு என்ன செய்வான்னா, முஸ்லீம்கள்லாம் ஸ்லீப்பர் செல்லு, முஸ்லீம்கள்லாம் அப்படியே போய் தீவிரவாதத்த இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. நாடு அமைதியா போயிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்தை செருப்பால அடிச்சு நீதிமன்றம் விரட்டி விட்டதுக்கு திமுக ஆட்சியுடைய முயற்சினால இன்னைக்கு அமைதி நிலவுது. அதிமுககாரன் ராஜன் செல்லப்பா நான் தீபம் ஏத்துவேன்னு ஓட்டு கேட்குறான். நீ என்ன செய்றன்னா, ஜனநாயகன் படத்துல உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நீ என்ன செய்வ? ஜனநாயகம் படத்துல சில காட்சிகள் மதுரையில குண்டு வைக்கிற மாரி. ஆ குண்டு வச்சு கொல்லணும். உயிர் போனா என்ன தப்பு? குண்டு வச்சு கொன்னா என்ன தப்புன்னு நீ கேட்குறன்னு சொன்னா, நீ எப்பேர்ப்பட்ட மனநிலையில நீ இருக்க? அப்படின்னா சில பேர் சொல்றாங்க, படத்த முழுசா பாருங்க. முழுசா பார்த்தீங்கன்னா, அதில சில வந்து எதுக்கு எடுத்தாலும் முஸ்லீம்களே குறை சொல்லாதீங்க. அவங்க அப்படி கிடையாதுன்னு காட்ட தான் வந்திருக்காரு. டேய்! நாங்கலாம் கேணைய. நீ பிள்ளையே கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுவியா? ஆ? பிள்ளைய கிள்ளி விட்டுறது முஸ்லீம்லாம் தீவிரவாதின்னு குண்டு வைக்கிற மாரி காட்சி வச்சுட்டு, அப்புறம் ஒரு முஸ்லீம் கடைசியா சொல்லுவாராம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா முஸ்லீமும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அப்ப நீ தொட்டில ஆட்டுவ. மொத்தத்தில முஸ்லீம்களை வச்சு நீ கதை நடத்துவ. முஸ்லீம்கள பயங்கரவாதிகளா சித்தரிப்ப. அதில எடிட்டிங், கட்டிங்ன்னு அவன் எத்தன அவன் பண்ண போறான்னு தெரியல. அப்போ முழு படத்திலும் உன் நோக்கம் என்ன? இப்பவும் முஸ்லீம்களை தீவிரவாதிகளா காட்ட வேண்டியது. ஆனா, இந்த முஸ்லீம் பொட்டைகள் 1, 2 இருக்கு முக்காடு போட்டுக்கிட்டு, அவள முழுசா முஸ்லீமான்னு எங்களுக்கு தெரியல. அவளுக என் புருஷன விட அழகா இருக்கான்னு உண்மைய சொல்லுதா. டேய்! நீ நல்ல அறிவுள்ளவனா இருந்தா முதல்ல என்ன செய்யணும்? என்னடா செய்யணும் நீ? நீ அறிவுள்ளவனா இருந்தா அந்த அந்த பெண்கள நேர்வழிப்படுத்தணும். இப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம வந்து நாகரிகமா பேசணும். நம்மள எல்லாம் நீ தான் சொல்லி என்னைய தற்குறி, தற்குறி, தற்குறின்னு சொல்றாங்கன்னு சொல்லுதல்ல. நீ தற்குறி தாங்கிறதுக்கு இல்லங்கிறதுக்கு என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் அந்த மக்கள நீ வழிநடத்தணும்ல. இது மாதிரி பொது வெளிகள்ல யாரும் இந்த மாரி வார்த்தைகள பேசக்கூடாது. என்னைய அளவுக்கு மீறி புகழக்கூடாது. நீ என்னென்னலாம் அசிங்க அசிங்கமா பேசுற. அழகா இருக்காங்க. என்ன பார்த்தா என்ன கட்டி பிடிச்சுருவாங்க. ஒருத்தன் பார்த்தா செத்துருவானா அப்படிங்க. இப்படிலாம் பேசாதீங்க. இப்படிலாம் பேசக்கூடாது. இப்படிலாம் பேசினா நான் கட்சியில என்ன செய்ய மாட்டேன். உங்கள பொறுப்பாளரா வைக்க மாட்டேன். அல்லது உங்களுக்கு நீ நான் தலைமை தாங்க மாட்டேன். வேண்டாம் சினிமாக்கே போறேன். உங்களால தான் போறேன் அப்படின்னு நீ என்னைக்காவது சொல்லி வழி நடத்தியிருக்கியா? நீ நல்ல கிறிஸ்தவனா நீ? நல்ல கிறிஸ்தவனா? ஒழுக்கமுள்ள கிறிஸ்தவனா? உன்னுடைய சுய வாழ்க்கைய பார்த்தாலே அருவருப்பா இருக்குது. அருவருப்பா இருக்கு. ம். எவ்வளோ திருமணம் ஆகாத பெண்ணை நீ கூட்டிட்டு ஒரு ஃபங்ஷன்ல வந்து நிக்கிறேன்னா, நான் இப்படி தான்டா இருப்பேன். உன்னால முடிஞ்சத பாருங்கன்னு சொல்றியா? திரிஷா கூட வந்து ஃபங்ஷன்ல நிக்கிறியா? பொண்ணு மாப்பிள்ளை மாரி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு. உன்னுடைய ரசிகர்கள் என்ன சொல்லுதா? பச்சை எப்படி ரசிகர் உருவாக்கியிருக்க? குப்பை பொறுக்கிறவன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கான். இதாடா ஒரு தலைவன் உருவாக்குற சமுதாயம்? ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்டா? தலைவன் தரையிலேருந்து உருவாகணும். போராட்ட களங்கள் தரையில, சுட்டெரிக்கிற வெயில்ல, பனியில, மழையில, ராத்திரி வால் போஸ்டர் ஒட்டி, என்ன மக்களுக்கு பிரச்சனை ஸ்டேஷன் வாசல்ல போய் காத்து கிடந்து, அதிகாரிகளோட பேசி மல்லு கட்டி, என்ன மக்கள வந்து நல்வழிப்படுத்தணும். மக்கள் உரிமைக்காக நின்னு வழக்கு வாங்கி ஜெயில பார்த்து அப்படி வரணும். நீ ஒரு ஈஸ்டர் ஃபங்ஷன்ல நீ என்ன பேசுன நீ? ஆ யோசேப்பு வந்து அமைச்சர் ஆனாரு. சோதிக்கப்பட்டாரு அமைச்சர். ஆனா யோசேப்பு சோதிக்கப்பட்டாரு. யோசேப்பு ஜெயிலுக்கு போனாரு. அது உனக்கு தெரியுமா? அதுக்கு தெரியுமா? எங்க குரான் எடுத்து படிச்சு பாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில இருந்தார். நீ 1 மணி நேரம் ஜெயில்ல இருப்பியா? உனக்கு முடியுமா? முடியாது. 3 மணி நேரத்துக்கு மேல உனக்கு வெளிய வரவே முடியாது. நீ எல்லாம் ஒரு தலைவரு. உன் கூட்டம் என்ன செய்றான்? எந்த அளவுக்கு முட்டாள் கூட்டம் உருவாக்கியிருக்க நீ? நாட்டுல மடையர்கள் கூட்டம். இந்த நாட்டுல எத்தன தொகுதின்னு கூட தமிழகத்துல தெரியல. ஒருத்தன் அடுத்த நாங்க பிரதமர் கேண்டிடேட் தாங்கிறான். என்னடா மனநோயாளிகளை உருவாக்கிட்டு, இந்த கூட்டத்த வச்சுக்கிட்டு நீ தமிழகத்த வளர்ச்சி பாதையை கொண்டு போயிருவேன்னு சொல்லி மக்கள்ட்ட ஓட்டு கேட்டு வந்திருக்கியா? நீ ஒரு நரி. உன் முகத்திரைய கிழிக்கணும். இன்னும் சொல்ல தாவேகா என்ற கட்சி வந்து பார்த்தீனிய செடிகள் மாரி. திருப்பி சொல்ல பார்த்தீனிய செடிகள். அது பச்சை பசேல்ன்னு இருக்கும். வெள்ள பூவா பூத்து கிடக்கும். வச்சு தீய வச்சு கொளுத்திரணும். அதேபோல தாவேகா கட்சி இந்த தேர்தல எரிக்கணும். அடுத்தது இன்னும் டேஞ்சர். வெறும் தமிழ் இருக்கிற அண்ணன் சீமான், அது சரியில்ல. தமிழகத்தில வந்து அதனுடைய ஒரிஜினல் மாண்பே சீர்குலைக்கிற மாரி
சீமானுடைய வார்த்தைகள் இருக்குது. அவரும் நிறைய மத விஷயங்களில் இஸ்லாமிய மதங்களை பற்றி அந்நிய மதம் என்று பேசுகிறது, அரபு நாட்டு மதம்னு பேசுகிறது, கிறிஸ்தவர்களுக்கு ஐரோப்பிய மதம்னு பேசுகிறது, ஏன் தமிழ் மதத்துக்கு வா, முருகனுக்கு வான்னு சொல்கிறது, தன் சொந்த மதத்தை ஏமாற்றுவது. விஜய் ஒரு நாள் சொந்த மதம் எதுனே சொல்லாமல் இப்போ திடீர்னு ஜோசப் விஜயா மாறிட்டான். இவர் இதுவரைக்கும் சைமன் 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 இருந்து டப்புன்னு மாறிட்டு அரசியலுக்காக சீமான் என்னை மாற்றிக்கிறாரு. அப்படின்னா எல்லா வேடதாரிகள் திடீர்னு நீங்கள் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை ஒழிப்பேங்கிறீங்க. நீங்கள் திராவிடத்துக்கு உங்களுக்கு சண்டைனா நீங்கள் வச்சுக்கிடுங்க. ஆனால் அந்த பிராமண கடப்பாறை, இந்த பாசிச கடப்பாறை எங்கள் சிறுபான்மை சமுதாயத்தை வேட்டையாடிருக்கானே வட மாநிலம். இப்போ வேட்டை ஆடிக்கிட்டு இருக்கானே. அப்போ உங்களை நாங்கள் ஏற்றுக்கிடணுமா? நீங்கள் மும்பையில் போய் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து ஓட்டு போடுவீங்க. என்ன மக்கள் கைத்தட்டுக்கும் பாராட்டுக்கும் புகழுக்கும் ஆசைப்படுறவங்க தானே அந்த புள்ளிகள் இல்லை. அந்த கைத்தட்ட பாராட்டுகளையும் வாங்கிட்டு நம்ம யாரை பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோம்னு தெரியாமல் எப்படி மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை இந்த ஜோசப் மரியாதை இல்லாமல் ஸ்டாலின் எங்குன்னு சொன்னோன்னு அதுபோன்று சில பெண்கள், அவர் பெரியார் இறந்து போனவர், வயதில் மூத்தவர், 90 வயசுக்கு மேலே வாழ்ந்தவர், தமிழ் சமுதாயத்தில் அவரால் இயன்றவரே புரட்சிகளை செஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் யாரும் மறுக்கக்கூடாது. ஆனால் வாய் கூசாமல் பொம்பளை பிள்ளைகள் பேசுதுன்னா அதுக்கு காரணம் சீமானுடைய வார்த்தெடுப்பு. சீமான் ஒரு போலி குண்டேன்னு சொல்கிறாங்க. அரசியல்னா என்னங்க? தன் வல்லமையை காட்சி ஆட்சியதிகாரை கைப்பற்றது தான் அரசியல். அவர் 15 வருஷமாக நிற்கிற அவரே சொல்லிட்டாரு. நான் செத்து சுடுகாட்டுக்கு போயிடுவேன்னு அவரே சொல்லுதாரு. 15 வருஷமாக எந்த மாற்றமும் வரலை அப்படின்னா அடுத்து என்ன ஸ்டெப் எடுப்பான்? சரி, நீ அடுத்த முயற்சி என்ன? ஒரு கூட்டணி அமைப்பு, நம்மளோட ஒத்து போகிற கட்சிகளை ரெடி பண்ணி ஒரு பாதி இசைவோடு வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படி தானே பிஜேபி திமுக கட்டத்தில் பண்ணாங்க. அதே மாதிரி பொதுவான செயல் திட்டத்தோடு போட்டு நம்ம ஒரு கூட்டணி வச்சு அலைன்ஸ் வச்சு போவோம். அது மூலம் ஆட்சியை கைப்பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா ஆடு மாடு மேய்க்கிறோன்னா அரசாங்க வேலை என்ன மாதிரி சொல்லிட்டு அது ரெண்டாவது வச்சுக்கிடுவோம். இந்த செயல் திட்டம் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் வேட்பாளர்களை அறிவிப்பதும், ஜெயிக்க மாட்டேன் வெற்றி கிடைக்காது என்று தெரிஞ்ச வேட்பாளரை நிறுத்துவதும், அதன் மூலமாக மக்கள் சக்தியை காமித்து என் காதில் தேனா வந்து ஊற்றுது பணம் பணம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் கூட சக நிர்வாகி எவனும் எம்எல்ஏ ஆயிடக்கூடாது, நீங்களும் ஆயிடக்கூடாது. ஆனால் கட்சி இருக்கணும், அதை வச்சு வசூல் வேட்டையாடணும், மக்கள் சக்தியை திரட்டிட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசி அவர்கள் ஓட்டை மட்டும் சிதறடித்து அதன் மூலமாக ஆளுங்கட்சியை தோற்கடிக்கணும், எதிர்கட்சியை ஜெயிக்க வைக்கிறக்கூடிய சதி. ஆக சீமான் என்பவர்கள் அவர் உண்மையான அரசியல்வாதி கிடையாது. அவர் நோக்கம் அவர் சதிகளினுடைய கூட்டணியில் தான் அவர் இருக்கிறாரு. அது மாதிரி ஒரே உதாரணத்தை சொல்லி நிறைய செய்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் கூட்டம் இப்படி இளைஞர் பட்டாளம் ஓ ஆ ஊ இளைஞர் பட்டாளம். ஒரே உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். அதியமான் தொண்டைமான் 2 மன்னர் இருந்தாங்க. அதியமான் தொண்டைமான் 2 மன்னர்கள். அந்த 2 மன்னரில் அதியமான் தொண்டைமான் மீது போர் தொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோடனே அப்போ தொண்டைமானுடைய பிரதிநிதியாக ஔவை பாட்டியார் தான் போகிறாங்க. ஔவை பாட்டியார் போயிட்டு அதியமான்கிட்ட சொல்கிறாங்க, நீ போர் புரியாத, சமாதானமாக போயிரு அப்படின்னு சொன்னோடனே அதியமான் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அதியமான் மன்னன் சொன்னான், எங்கிட்ட பளபளக்கும் புதிய வாள்கள் இருக்குது, புத்தம்பது பளபளக்கும் வாள்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கில் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உடனே அவங்க ஔவை பாட்டி சொன்னாங்க, தொண்டைமான்கிட்ட பல போர்களை கண்டு இரத்த கரைவடைந்த வாளின் முனை உடைந்த வாள்கள் ஆயிரக்கணக்கில் காத்திருக்குது அடுத்த போருக்காக அப்படின்னு சொன்னாங்க. புரியலையா? இதுதான் அதியமான் தான் அந்த விஜய் சீமான்லாம் பளபளக்கும் வாள். நீங்களாம் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த மதசார்பற்ற கூட்டணி பல போர்களை கண்டு போரில் யுத்தத்தை சந்தித்து வாள் முனை உடைஞ்சிருக்கு, இரத்த கரைகள் வாள் அப்படியே இன்னும் இருக்குது, அதன் கேடயங்களில் மேடு பள்ளங்கள் உண்டு, எதிரிகளின் வாள்களை தட்டி பிடித்து. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ ஈஸியாலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த சதிகார கும்பல்கள் வீழ்த்திவிட முடியாது. காரணம், மத சார்பற்ற அந்த கொள்கையை திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக பற்றி பிடித்திருப்பதால். முஸ்லீம்களுக்கு எல்லா சலுகையும் தந்துட்டான்னு கேட்டுறாதீங்க, நிச்சயமாக தரலை. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்வது, எப்பா நாங்கள் ஜாதி மத சண்டையெல்லாம் நிம்மதியாக இருக்கணும்,
அதுக்கு பிறகு மற்ற வளர்ச்சிகள் பற்றி பார்ப்போம். அதற்கு திமுக உறுதி பூண்டிருக்கிறது. கடந்த கால 5 ஆண்டு கால ஆட்சி அது எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இந்த தேர்தல் என்பது அறிவுபூர்வமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தேர்தல். ஆகவே தமிழக மக்கள் 23ஆம் தேதி அவரவர் கடவுளை வணங்கிக் கொள்ளுங்கள். நல்லாட்சி மலரணும்னு நீங்கள் உறுதி பூண்டால் நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சியினுடைய சின்னங்களுக்கு வாக்களிங்கள். அந்த வேட்பாளர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து பாசிச பாஜக இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் இந்த பக்கம் தலை வைத்து கூட படுக்க முடியாத அளவுக்கு ஒரு தண்டனை, தேர்தல் தண்டனையாக இருக்கட்டும் இந்த தண்டனை என்று சொல்லி வாக்களிங்கள். மதசார்பற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு. வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.